இதை பாருங்கள், இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் பேனில். கொஞ்சம் கடுகு பொரிட்டோம், உளுத்தம்பருப்பு போடணும். நல்லா அது பொரியணும் கொஞ்சம். இந்த கீரை, மிளகு, சீரகம் எல்லாம் எப்படி அரைச்சி வச்சிட்டோம். இந்த அரைச்சி வச்ச விழுதை கடுகு பொரிஞ்ச உடனே, எப்பவுமே கடுகு பொரிஞ்சாதான் டேஸ்ட்டு. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயமும் இதுலேயே போட்டு அரைச்சதங்காட்டியும் அப்படியே ஊற்ற வேண்டியது தான். பாருங்கள், இப்போ ஊற்ற வேண்டியது தான். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது எவ்வளோ கீரை இருந்தாலும் நம்ம கட் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வருங்க. இப்போ அதில் தேவையான அளவு உப்பு போடணும். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ தேவையோ அவங்கவுங்க இதுபடி தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் புளி தண்ணியும் கூட ஊற்றுங்க. புளி தண்ணி ஊற்றுறது எதுக்குன்னா, இந்த தூதுவளை கீரைலாம் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும். அந்த விறுவிறுப்பு இல்லாமல் இருக்கா. போதும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். பாருங்கள் எப்படி கொதிக்குது. நல்லா கொதித்து கட்டியாக வந்துடும். வந்த உடனே குழம்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சோம்னா தூதுவளை குழம்பு ரெடி. இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்படி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.